ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது மிகுந்த சந்தோஷத்தை உனக்கு அள்ளி கொடுக்க போகின்றது. இன்று இரவுக்குள் அந்த விஷயத்தில் நீ கேட்கப் போகும் நற்செய்தி என்பது உன்னை மிகவும் ஆனந்தப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது. சில உறவுகளை இழந்ததாலும், சில விஷயங்களை இழந்ததாலும், உனக்கான சிலவற்றை இழந்ததாலும் நீ பரிதவித்து போய் இருக்கின்றாய். உன்னுடைய தவிப்புகளையெல்லாம் முற்றிலுமாக போக்கக்கூடிய அளவிற்கு, நிம்மதியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு, மனதிற்கு முழு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நற்செய்தி இன்று இரவுக்குள் உன்னை தேடி வரும். எந்த வழிகளையெல்லாம் மறக்க வேண்டும் என்று போராடினாயோ அந்த வழிகளையெல்லாம் அறவே மறக்கக்கூடிய அளவிற்கு மாற்றங்களை சந்திப்பாய். உன்னுடைய வாழ்க்கையிலும் சக்தி இல்லாதது போல், உடம்பிலும் மனதிலும் சக்தி இல்லாதது போல் ஏன் விரக்தியோடு இருக்கின்றாய்? என்னை முழுவதுமாக உன்னுடைய மனதிற்குள் நினைத்து கொண்டே இருந்தால் தைரியமும் தெம்பும் சக்தியும் தானாக பிறந்துவிடும். மறந்து கடந்து சில விஷயங்களை அதிலிருந்து வெளிவந்து ஆக வேண்டும். வாழ முயற்சி செய்ய வேண்டும். சந்தோஷமாக வாழ்வதற்கு கடந்த கால நினைவுகளில் இருந்து நீ முழுவதுமாக வெளிவர வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வழி பிறந்திருக்கின்றது. விடாமுயற்சியோடு நீ செய்த சில விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு உனக்கு கௌரவத்தையும் வெற்றியையும் கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றது. கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்பமானதாக மாறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. நீ ஆசைப்பட்டு விரும்பி கேட்டதை நான் செய்து கொடுக்க மிகவும் ஆர்வமோடு வேலை செய்திருக்கின்றேன். உனக்காக நீ கேட்டபடியே உன்னுடைய கரத்தில் கொண்டு வந்து சேர்க்கவும் தயாராக வந்திருக்கின்றேன். நான் கொடுப்பதை பார்த்து நீ மிக மிக பூரிப்படைந்து எனக்கு நன்றி சொல்வாய். எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்களை எல்லாம் சரி செய்து விட்டேன். அதிக அளவில் சிலருக்கு உரிமையை கொடுத்தாய். அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு உனக்கு துன்பத்தை கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஏன் இதெல்லாம் நிகழ்ந்தது என்று யோசிப்பதை விட, நிகழ்ந்த விஷயத்திற்கு காரணத்தை தேடிக்கொண்டிருப்பதை விட இனி அது நிகழாமல் பார்த்து கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும். எல்லா நேரங்களிலும் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். உன்னை கஷ்டப்படுத்துபவர்களுக்கு எந்த ஒரு பதிலையும் நீ சொல்லி கொண்டு இருக்காதே. எதையும் புரிய வைத்து திருத்திவிட முடியாது. திருந்த வேண்டிய நேரத்தில் தானாக திருந்துவார்கள். உன்னை அவமரியாதை செய்யும் பொழுது, உன்னுடைய சுய கௌரவம் பாதிக்கக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்திலிருந்து நீ விலகி இருப்பதுதான் நலமானதாகவும் இருக்கும். உன் மனதிற்கு அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினம் நடக்கும். உன்னை யாரெல்லாம் அலட்சியப்படுத்தினார்களோ, அசிங்கப்படுத்தினார்களோ அவர்களிடமிருந்து நீ தூர வந்து விலகிவிடு. அவர்களே உன் வாழ்க்கையை தேடி நெருங்கி வரக்கூடிய நேரம் காலம் தொலைவில் இல்லை. என்னுடைய அனுமதியோடு, என்னுடைய ஆசீர்வாதத்தோடு எல்லா விஷயங்களும் உனக்கு கைகூடி வரும். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு பரிசாக கிடைக்கும். சந்தோஷம், மன அமைதி, மன நிம்மதியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நல்லதே நடக்கும்.